இது வரைக்கும் நடந்த 8 சீசன்லேயே இப்போ தீபக்கோட கேப்டன்சி தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துன்னு சொல்லிட்டு எப்போ பிக் பாஸ் சொன்னாரோ அப்போவே எல்லாருமே கட்டங்கட்டி அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணார். அதில் ஒரு டெக்கோரம், ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்பராக வீடு நீட்டாகுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அது இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவர் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பொறுப்பு பிரித்து கொடுத்துருந்தாரு. அருணுக்கு பண்ணு கிச்சன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பொறுப்பு பிரித்து கொடுத்தது அவங்க பொறுப்புலேயே ஒப்படைச்சிட்டாரு. இதனால அவங்க கேட்டுப்பா அவங்கள பொறுப்பாக கொடுத்துட்டேன், ஸோ அவங்க தான் இன்சார்ஜ், அவங்க கேட்டுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் மேலே எந்த குற்றம் சொல்ல முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி இந்த ரோஸை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு எதாவது சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று கூட சாச்சனா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது பேசினா வந்து கட் பண்ணி பேசாருன்னு சொல்லிட்டு அந்த ரோஸை கட் பண்ணாங்க. கேப்டன்ஸ் ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கன்னு சொன்னால் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. அண்ட் பவித்ரா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறக்கலாம் ஒரு காரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரிட்ஜை திறக்க விட மாட்டார் அப்படின்ட்டு. அவர் திறக்க வேணாம்லாம் சொல்ல, கேட்டுட்டு திறங்க அப்படின்னு தான் சொன்னார். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஞ்சரி புதுசாக ஒன்று கிளப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆளாளுக்கு எப்படியாவது அவர் பதவியை பிடுங்கி ஆகணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறியா இருக்காங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் கொடுத்துட்ருக்காங்க கிச்சன் டீமில் இருந்து. ஸோ அருண்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதில் முத்துக்குமார் மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுங்க, சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நடந்த ஏதோ கான்வர்சேஷனில் வந்து ஒரு கட்டத்தில் அருண் கையெடுத்து கும்பிட்டுருக்காரு, ஏதோ ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காரு. உடனே மஞ்சள் அதை பிடிச்சிட்டு எப்படி கையெடுத்து கும்பிடலாம், அது வந்து இன்னும் ரொம்ப ப்ரோவிக்கிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாமல் பூவை பறிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே தீபக்கும் வந்துட்டு ஏமா கையெடுத்து கும்பிட்டு என்னமா தப்பு இருக்குது, ஒரு கான்வர்சேஷன் வரும்போது ரெக்வஸ்ட்டாக கையெடுத்து கும்பிட்டுருக்காரு, இதை போய் நம்ம தப்புன்னு கேட்கறதுக்கு நோனோ இல்லைங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுங்க, எனக்கு உங்கள் பூவை பறிக்கிறதுக்கு வந்து இதுதான் நல்ல சான்ஸ், நான் ஒட்டுக்குள்ள தான் நான் இல்லவே இல்லை, எதையா ஒன்று பண்ணி அவங்க நம்ம பூவை கட் பண்ணி ஆகுன்னு சொல்லிட்டு மஞ்சரி முடிவு பண்ணிட்டாங்க. தீபக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆனதுலேருந்து ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயம் ஹேண்டில் பண்ணார். எல்லா பிரச்சனையுமே கூட ரொம்ப பொறுமையாகவே பேசி பார்த்தாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இந்த சுச்சுவேஷனில் பிரேக் அவுட் ஆகிட்டு நான் இதுமாதிரி கேப்டன்லாம் கிடையாமல் நான் தீபக்காக பேசுகிறேன், என்ன பண்ணணும் பண்ணிக்கவா, உனக்கு பூவை பிரிக்கணுமா வந்து பிரிச்சுக்கவா, ஆனந்த் ஆகட்டும் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷனாகி கத்திட்டாரு. அருண் கையெடுத்து கும்பிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்ட பிரச்சனையை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டு வீட்டே கையோஸான சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க ஹவுஸ் இஸ் இன் கையோஸ், ஸோ ஐ கோயிங் டு கட் அவுட் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க போகிறாங்க. இது என்ன நியாயம் இருக்குது? அமைதியாக இருந்த வீட்டை தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இவ்வளோ ஊதி பெருசாகிட்டு அதையே காரணமாக சொல்லி கேப்டனோட பூவை கட் பண்ணி போய் கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும்.